والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان. நான் என்ன கேட்கிறோம், நாங்க பகிரங்கமா உங்களிடத்தில் சவாலாய் கேட்கிறோம். இது மாதிரி ஆவிகளின் டாக்டர், பாவிகளின் டாக்டர், பேய்களின் டாக்டர், பிசாசுகளின் டாக்டர் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு பகிரங்கமாய் சில விஷயங்களை அறைகூவல் விடுகிறோம். எவ்வளவுதான் அறிவியல் வளர்ந்தாலும், மக்கள் சிந்தனையிலே சீர்திருத்தம் பெற்றாலும், இந்த பேய் பிசாசு என்று வந்து விட்டால் பல பேர் நடுங்குவதை பார்க்கிறோம். அப்ப ஆணித்தனமாய் அடித்து சொல்லுகிறோம், இஸ்லாமிய மார்க்கத்திலே பேய் பிசாசு இது போன்று எந்த ஒரு வகைகளுக்கும் ஆவிகளுக்கும் இஸ்லாத்தில் அதற்கு எதிராகத்தான் பலதரப்பட்ட கருத்துக்களை இஸ்லாமிய மார்க்கம் பதிவு செய்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம். ஆனால் சமகாலத்தில் முஸ்லிம்களாக இருக்கிற சிலர் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடுகளையும் அவமானப்படுத்துகிற விதமாக, கொச்சைப்படுத்துகிற விதமாக பலதரப்பட்ட மூட நம்பிக்கையான காரியங்களை மக்களுக்கு மத்தியில் சமூக வலைதளங்களின் மூலமாய், சில சேனல்களுக்கு பேட்டி கொடுப்பதன் மூலமாய் பல்வேறு அவதூறு பிரச்சாரங்களை பரப்புவதை பார்க்கிறோம். இவர்கள் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, குரானிலே இறைவன் சொன்ன கட்டளைகள் என்ன, இறை தூதரின் போதனைகள் என்ன என்பதையெல்லாம் விளங்காத மூடர்களாய் திகழ்வதை பார்க்கிறோம். அந்த வரிசையில் நீங்கள் சமீபத்தில் ஆவிகளின் டாக்டர் என்கிற பெயரால் ஒரு பாபா ஒருவர் சேனல்களுக்கு பேட்டி கொடுப்பதை பார்க்கிறோம். ஆவிகளை நான் கட்டுப்படுத்துவேன், பேய்களை அடக்குவேன் என்று சொல்லி சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். நீங்கள் அவர் கொடுக்கிற பேட்டியை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவு வேடிக்கையாய், முட்டாள்தனமாய், இஸ்லாத்திற்கும் இவர் பேசுகிற எடுத்துரைக்கிற விஷயத்திற்கும் எல்முனையளவிற்கு கூட சம்பந்தம் இல்லை என்பதை சாதாரணமான ஒரு முஸ்லிம் உணர்ந்து கொள்ள முடியும். நான் பேய்களுக்கு டாக்டர், பேய்களுக்கு டாக்டர் என்றால் பேய்களை குணப்படுத்துகிற டாக்டர் அல்ல, பேய்களை வேரோடு அழிக்கிற டாக்டர் என்றெல்லாம் வெற்று பேச்சுக்கள் பேசி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அவர் தன்னுடைய வார்த்தையில பேசுவதை பார்க்கிறோம். அவர் பேசுகிற காணொளியை நீங்கள் பாருங்க. நான் சுமார் ஒரு 25,000 பேய்களை நான் அடக்கியிருக்கேன். 25,000? ஆமாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஷஃபியனா ஹபீபனா மௌலானா முஹம்மது நபாரி. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையிலன்னு சொல்றாங்கல்ல, பேய்க்கு பேன் பார்த்தேன்னாக்கா பேய்களுக்கு நான் டாக்டரா இருக்கிறேன். பேய்களுக்கு டாக்டர்னாக்கா குணப்படுத்துற டாக்டர் இல்ல, அது டோட்டலா வேரோட அழிச்சிடுவேன். உக்கார். என்ன பேர் உண்டு? சத்தமா கேட்கல. லலிதா, எப்படி இறந்த? தூக்க மாட்டீங்கனா? எதுக்காக தூக்க மாட்டீங்கன? குடும்ப பிரச்சனை. யாரை பிடிக்கிறதுக்காக சுத்தின்னு இருக்கிற? அவன் என்ன பண்ணான் உனக்கு தப்பு? வேணாம், பழி வாங்காத. அவனால நீ செத்தன்ட்டு நீ போய் அவனை சாவடிக்க பாக்குற? வேண்டாம், சொல்றத கேளு, இல்லைன்னா உன்னை எரிச்சிடுவேன். இந்த பக்கமே நான் உன்னை பார்க்க கூடாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஷஃபியனா ஹபீபனா மௌலானா முஹம்மது முபாரிக் வஸல்லம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யஹதன் சமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு யா ஹய்யூ யா கய்யூம். ஓடு. இதுவெல்லாம் மார்க்கத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? பேய், பிசாசு, ஆவி இவைகள் எல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதா? ஏன் இப்படி அல்லாஹுவின் வார்த்தைகளையும் இறை தூதரின் போதனைகளையும் கொச்சைப்படுத்துகிறீர்கள்? இதன் மூலமாய் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? முதலாவது ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தில் பேய் பிசாசு நம்பிக்கை இல்லவே இல்லை. பேய் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது என்று இஸ்லாத்தில் உள்ள ஒருவன் நம்பினால் அவன் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேறி விடுவான். இறைவனின் வார்த்தைகளை மறுத்தவனாகி விடுவான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏராளமான போதனைகளுக்கு எதிராக அவர் பேசுகிறார் என்றுதான் அர்த்தம்.
பேய்கள் பிசாசுக்கள் என்று சொல்லப்படுவதன் பின்னணியில் ஒரு அடிப்படை ஒன்று இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில மதங்களிலே சொல்வார்கள், இப்படி இள வயதிலே ஒருவன் இறந்துவிட்டால், காதல் தோல்வியிலே தற்கொலை செய்துவிட்டால், அல்லது வண்டியிலே செல்லுகிற பொழுது, வாகனத்திலே செல்லுகிற பொழுது விபத்து ஏற்பட்டு இறந்துவிட்டால், உலகத்தில் வாழுகிற காலகட்டங்களில் சிறு வயதிலோ அல்லது காதல் தோல்வியினாலோ தற்கொலை செய்வதன் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமாகவோ ஒருவன் மரணித்து விடுகிற பொழுது அவனுடைய ஆவி வேறு ஒருவரின் உடலிலே புகுந்து அவன் அனுபவிக்க நினைப்பதையெல்லாம் அனுபவிக்கும் என்று சில மதங்களிலே நம்புகிறார்கள். இது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். ஒருவன் தற்கொலை செய்து கொள்கிறான், என்னால் வாழ முடியல, காதல் தோல்வியாகிவிட்டேன், கடன் தொல்லையாக இருக்கிறது, அல்லது இறைவனின் நாட்டத்தினால் ஒரு விபத்து ஏற்பட்டு மரணிக்கிறான். இவனுடைய அந்த செத்துப்போன ஆவி அது பேய் வடிவிலோ பிசாசு வடிவிலோ வேறு ஒருவரின் நல்ல உடலிலே புகுந்து தான் வாழ நினைப்பதை அனுபவிக்க நினைப்பதை எல்லாம் அவர் உடலின் மூலமாக இருந்து கொண்டு அதை அனுபவித்து கொள்ளும். இதைத்தான் பேய் பிசாசு என்று மக்களுக்கு மத்தியிலே பரவலாய் நம்பப்படுகிறது. பல சினிமா படங்களிலும் இது போன்ற முட்டாள்தனமான மூடத்தனமான கருத்துக்களை பதிய வைப்பதை பார்க்கிறோம். யாராவது ஒருவர் இறந்து விடுகிற பொழுது அவருடைய ஆவி ஒரு ஹீரோவுடைய உடலிலோ ஹீரோயினுடைய உடலிலோ அல்லது ஒரு பெரிய அரண்மனை போன்று ஒன்று காட்டப்பட்டு அந்த அரண்மனைக்குள் இருக்கிற ஒரு அறைக்குள் இருப்பது போன்ற தோற்றத்தையோ பிம்பமாய், எவ்வளவுதான் அறிவியல் வளர்ந்தாலும் மக்கள் சிந்தனையிலே சீர்திருத்தம் பெற்றாலும் இந்த பேய் பிசாசு என்று வந்துவிட்டால் பல பேர் நடுங்குவதை பார்க்கிறோம். அப்போ ஆணித்தனமாய் அடித்து சொல்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்திலே பேய் பிசாசு இது போன்று எந்த ஒரு வகைகளுக்கும் ஆவிகளுக்கும் இஸ்லாத்தில் வேலையே இல்லை. இஸ்லாத்தில் அதற்கு எதிராகத்தான் பலதரப்பட்ட கருத்துக்களை இஸ்லாமிய மார்க்கம் பதிவு செய்கிறது. முதலிலே பாருங்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய உயிர் எங்கே செல்கிறது, யாருடைய கைவசம் இருக்கிறது என்பது குறித்து இறைவன் திருக்குரானில் மிக தெளிவாய் எடுத்து சொல்கிறார். முஸ்லிம் பெயரிலே அமர்ந்து கொண்டு இஸ்லாமிய பெயர் தாங்கியாய் இருந்து கொண்டு ஏமாற்றுகிற இது போன்று ஆவிகளின் டாக்டர் பாவிகளின் டாக்டர் எல்லாம் இந்த வசனங்களை காது கொடுத்து கேட்க வேண்டும். இறைவன் பேசுகிறார். 39வது அத்தியாயம் 42வது வசனத்திலே பேசுகிறார். அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ் ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபி மனாமிஹா. உயிர்கள் அது மரணிக்கிற பொழுதும் மரணிக்காமல் உறக்கத்திலே இருக்கிற பொழுதும் அவற்றை அல்லாஹ்வே கைப்பற்றுகிறான். 2 மரணம். ஒன்று தினம் தினம் நாம் இரவு நேரம் ஆழ்ந்த உறக்கத்தில் ஏற்படுவதை இஸ்லாம் மரணம் என்கிறது. உண்மையாகவே மரணிக்கிறது. அப்ப உயிர்களை இறைவன் மரணிக்கிற நேரத்தில் கைப்பற்றுகிற பொழுதும் தூக்கத்திலே கைப்பற்றுகிற பொழுதும் அல்லாஹ் அவற்றை தன் கைவசம் கைப்பற்றி வைக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் பேசுகிறார், ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத். யாருக்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறதோ, மரணத்தை நிர்ணயித்து விட்டானோ அவர்களுக்கு அந்த உயிரை இறைவன் திருப்பி கொடுக்க மாட்டான். வயுருசிலுல் உஹ்ரா இலா அஜலி முசம்மா. யாருக்கு தூக்கத்தில் இருக்கிற பொழுது அந்த உயிர் திரும்ப கொடுக்கப்படுகிறது, யாருக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இறைவன் அவகாசத்தை வைத்திருக்கிறானோ அவருக்கு அந்த உயிரை திரும்ப கொடுக்கிறான். உண்மையிலேயே ஒருத்தர் செத்துட்டா மரணிச்சிட்டா அந்த உயிரை முழுமையா இறைவன் கைப்பற்றி தன் கைவசம் வைத்திருக்கிறான். தூங்கி கொண்டிருக்கிற பொழுது உயிரை கைப்பற்றுறான் இறைவன். அப்படி கைப்பற்றுகிற பொழுது இன்னும் உனக்கு மரணம் ஏற்படுவதற்கான நேரம் வரல, தவணை இருக்கிறது, அதற்கான கால அவகாசம் இருக்குது, இந்தா திரும்ப வச்சுக்கோ அப்படின்னு காலையில் எழுப்பி விட்டு விடுகிறார். இப்படித்தான் நம்முடைய
தினசரி வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், இன்ன ஃபீ தாலிக் லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். சிந்திக்கிற சமுதாயத்திற்கு இதில் ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது என்று இறைவன் பேசுகிறான். ஆவிகளின் டாக்டர், இந்த பாபா, இவரெல்லாம் காதில் இந்த வசனத்தை சிந்தனையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையான முஸ்லிமா இருந்தா உயிர்கள் கைப்பற்றுகிற பொழுது இறைவன் தன் கைவசம் வைத்திருக்கிறான் என்று அழுத்தமாய் இறைவன் சொல்லுகிறார். இல்லை நான் ஆவியை பிடிப்பேன், பேய் பிசாசையெல்லாம் அடக்குவேன், 25,000 பேய் அடக்கியிருக்கிறேன் அப்படின்னு இஸ்லாத்தின் பெயரால், ஒரு முஸ்லிமின் பெயரால் இருந்து கொண்டு யாராவது சொன்னால் அவன் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறான், குர்ஆன் வசனத்தை மறுக்கிறான் என்று அர்த்தம். என இறைவன் என்ன சொல்லுகிறான், ஏன் கைவசம் கைப்பற்றப்பட்ட உயிர்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு நீங்க அல்லாஹ்வுடைய கைவசத்திலிருந்து பிடுங்கி கொண்டு வந்து பேய் பிசாசை எல்லாம் அடக்குறீங்களா? அந்த ஆவிகள் எல்லாம் இறைவனின் கைவசம் இருக்கிற உயிர்களிலிருந்து தப்பித்து விட்டது என்று சொல்ல விடுகிறீர்களா? அப்படி தப்பிக்க முடியுமா? அல்லாஹ்வை பலவீனப்படுத்துகிற ஒரு நம்பிக்கை தான் பேய் பிசாசு நம்பிக்கை என்பதை முஸ்லிம்கள் நாம் அழுத்தமாய் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அதே போன்று மற்றொரு வசனத்திலே பாருங்கள், உயிர்கள் கைப்பற்றப்பட்டு விட்டால், இறைவனின் கைவசத்திற்குள் சென்று விட்டால் அது திரும்ப வரவே வராது. இது இஸ்லாத்தின் ஆணித்தனமான நம்பிக்கை. யாருடைய உடலுக்குள் புகுந்துவிடும், இளவயது மரணம், காதல் தோல்வியால் ஏற்பட்ட மரணம், தற்கொலை செய்து கொண்ட மரணம், இப்படி உலகத்தில் அனுபவிக்காம பாதியிலேயே செத்து போனவங்க உயிர் ஆவியா வேற ஒருத்த உடம்புக்குள்ள புகுந்துவிடும் என்கிற நம்பிக்கை பச்சையாய் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிற நம்பிக்கை தான். இறைவன் பேசுகிறான் பாருங்கள், 23வது அத்தியாயம் 99 100வது வசனம். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மவுத். அவர்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படுகிற பொழுது கால ரப்பிர்ஜிஊன், அவன் இறைவனிடத்திலே கேட்பானாம், இறைவா திருப்பி அனுப்பிவிடு இறைவா, லஅல்லி அஅமலு சாலிஹா, நான் நல்லறங்கள் செய்துவிட்டு வருகிறேன் இறைவா. அப்பொழுது ஃபீமா தரக்து, நான் எதை செய்யாமல் விட்டுவிட்டேனோ, தர்மம் கொடுக்காம, தொழாம, உண்மை பேசாம, இந்த மாதிரி ஆவிகளின் டாக்டர் என்று ஏமாற்றி கொண்டு வாழ்ந்த காரணத்தினால என்னை திருப்பி அனுப்பு இறைவா, நான் நன்மை செய்துவிட்டு திரும்புகிறேன், நல்லறங்கள் செய்துவிட்டு வருகிறேன். அல்லாஹ் சொல்லுவான், கல்லா, அவ்வாறு இல்லை, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது உன்னுடைய வெற்று பேச்சு, உன்னை திருப்பி அனுப்புறன்னா நீ நல்லறம் செய்ய மாட்டாய், சும்மா நீ வாய்ச்சவடால் விட்டு கொண்டிருக்கிறாய். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஆவிகளின் டாக்டரு பேய் பிசாசனை அடைக்கிடுவேன், சுமார் ஒரு 25,000 பேய்களை நான் அடக்கியிருக்கிறேன், 25,000 பேய் அடைக்கிருக்கிறேன், 25 லட்சம் பேய் என் கைக்குள்ள இருக்குது அப்படின்னு ஏமாற்றுபவர்கள். இந்த வசனத்தை நன்கு நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். இறைவன் சொல்லுகிறான், வமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள், அந்த மறுமை நாள், ஜட்ஜ்மெண்ட் டே, அந்த நாள் வரை அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பு ஒன்று இருக்கிறது, ரிலீஸ் ஆகி வெளியே போக முடியாது. அப்ப அல்லாஹ் ஒரு திரை போட்டதாய் சொல்லுகிறான். யாருக்கு மரணத்தை இறைவன் கொடுத்து விட்டானோ அந்த மரணித்தவர்களின் உயிர்களை இறைவன் கைப்பற்றி உலகத்திற்கும் அந்த மரணிக்கப்பட்ட அந்த உயிர்களுக்கும் நடுவில் ஒரு ஸ்கிரீன் இருக்கிறது, ஒரு தடுப்பு இருக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு தெளிவாய் பதிவு செய்கிறான். அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இஸ்லாமிய பெயர் தாங்கியாய் இருந்து கொண்டு நான் ஆவிகளை அடக்கினேன், பேய் பிசாசுகளை அடக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா, அல்லாஹ் போட்டிருக்கிறான்ல ஒரு தடுப்பு, அந்த திரை, அதை கிழிச்சிட்டு ஆவியெல்லாம் வெளியே வருது, அந்த ஆவியெல்லாம் நான் அடக்கிறேன். அல்லாஹுவை பலவீனப்படுத்தி இறைவனையே மறுக்கிற ஒரு காரியத்தை தான்
இது மாதிரி ஆவிகளின் டாக்டர் என்று ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எவ்வளவு அழகான வாசகம் என்று பாருங்கள். நீங்கள் படுக்கைக்கு சென்றால் இந்த பிரார்த்தனையை ஓதுங்கள். பிஸ்மிக்க ரப்பி வலஅத்து ஜம்பி ஒபிக்க அர்ஃபஉஹு இன் அம்சக்த நப்சி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபலு பிஹி இபாதக ஸாலிஹீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஓத சொல்றாங்க, படுக்கைக்கு சென்றால் வலதுபுறமா உருக்களித்து படுத்து விட்டு நீங்க ஓதுங்க, என் அதிபதியே உன் பெயரால் என் விழாவை நான் தரையிலே வைக்கிறேன், இறைவா உன் உதவியாலேயே மீண்டும் எழுவேன், என் உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதற்கு நீ கருணை புரிவாயாக, அதை நீ கைப்பற்றாமல் விட்டுவிட்டால் உன் நல்லடியார்களை எதன் மூலம் நீ பாதுகாப்பாயா, அதன் மூலம் என் உயிரை காத்திடுவாயாக. தூங்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை ஓதிட்டு தூங்குங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அட்வைஸ் செய்வதை பார்க்கிறோம். இறைவா என் உயிரை கைப்பற்றிட்டா அது திரும்ப வராது இறைவா, நீ திருப்பி கொடுக்கிற தூங்கி எழுந்திருக்கிற பொழுது. அப்ப நல்லடியார்களோடு உன் உயிர்களை நல்லறங்கள் செய்யக்கூடியவனா என்னை பாதுகாப்பாயாக இறைவா. எவ்வளவு அழகான வாசகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, புகாரியில் சஹீஹ் புகாரியில் 1379வது செய்தியாக இருப்பதை பார்க்கிறோம். உங்களிலே ஒருவர் இறந்து விட்டால் அவர் தங்குமிடம் அவருக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும். அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் இருப்பதாகவும், நரகவாசியாக இருந்தால் ஃபமின் அஹ்லின் நார் நரகத்திலே இருப்பவராகவும் அந்த இடங்கள் அவருக்கு எடுத்து காட்டப்படும். மேலும் ஹாதா மக்அதுக் ஹத்தா யப்அஸக அல்லாஹு யௌமல் கியாமா, பிறகு உயிர் கொடுத்து எழுப்புகிற நாள் வரை, அந்த மறுமை நாள் வரை இதுவே இந்த கபரே உன்னுடைய தங்குமிடம் என்று கூறப்படும். அல்லாஹ் உயிரை கைப்பற்றுகிறான். கைப்பற்றிவிட்டு அவன் நல்லவனா கெட்டவனா, கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டால் அவன் நல்லவன், கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் கெட்டவனாய் இருப்பான். உலகத்தில் அவன் வாழ்ந்த அந்த தகுதிக்கு தகுந்தார் போன்று, தரஜாவிற்கு தகுந்தார் போன்று, நல்ல காரியங்களை செய்ததற்கு தகுந்தார் போன்று நல்லவனாக இருந்தால் கூலி கொடுக்கப்படும், கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு நரகம் என்று எழுதப்படும். பிறகு அல்லாஹுவின் தூதர் சொன்னாங்க, எழுப்புகிற நாள் வரை, கியாமத்து நாள் வரைக்கும் நீ இங்குதான் இருப்பாய் என்று அவனுக்கு தெளிவாக பதில் சொல்லப்படும். வெளியே போகவே முடியாது. அப்புறம் எப்படி ஆவியை நான் அடக்கிறேன், பேய் அடக்கிறேன், பிசாசு அடக்கிறேன்? ஏன் இப்படி இஸ்லாத்தின் பெயரால் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு, பெயர் தாங்கி முஸ்லீமாக இருந்து கொண்டு இப்படி மக்களை ஏமாற்றுவதற்கான அவசியம் என்ன வந்தது? இஸ்லாத்தில் பேய் பிசாசு ஆவி என்று ஒன்று இல்லவே இல்லை. இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாமியராய் இருந்து கொண்டு நான் பேய் ஓட்டுகிறேன், பிசாசு ஓட்டுகிறேன், ஆவியெல்லாம் அடக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னா அவர் பொய் சொல்கிறார், அவர் முட்டாள் மூடர், அவர் மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக கதை விடுகிறார், கப்சா விடுகிறார் என்பதை நாம் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது அம்சம். அடுத்ததாக பேயின்னு ஆரம்பிச்சவர் திடீர்னு ஜின்னு உள்ள போறாரு. அவர் உளறுகிற உளறல் பேச்சுக்களை நீங்கள் பாருங்கள். எங்க வம்சத்தை நீ அழிச்சுன்னு இருக்கிற, ஜின் வர்க்கத்தை நீ அழிச்சுன்னு இருக்கிற, உன்னை நாங்க அழிக்கிறோம் சொல்லி. ஜின்னுங்கள்ல ரெண்டு வகை இருக்கு, ஒரு நல்ல ஜின்னு இருக்கு, கெட்ட ஜின்னு இருக்கு. அந்த மாதிரி நல்ல ஜின்னுங்கிட்ட சேர்ந்தாலும் ஆபத்து, கெட்ட ஜின்னுங்கிட்ட சேர்ந்தாலும் ஆபத்து. அந்த மாதிரி ஒரு கெட்ட ஜின்னு ஒரு நபரை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப வருஷமா வாட்டிக்கிட்டே இருந்தது. பேயின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜின்னுல ரெண்டு வகை இருக்குது, நல்ல ஜின் இருக்குது, கெட்ட ஜின் இருக்குது. எவ்வளவு பெரிய ஒரு முரட்டு உளறல் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம். ஜின்கள் குறித்து இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? ஏன் இப்படி வரிசையாய் எல்லா விஷயங்களிலும் குர்ஆனுக்கு மாற்றமா, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எதிரா, இறை தூதருடைய கூற்றுக்கு மாற்றமா, இப்படி எல்லாம் சொல்லி பிழைப்பு நடத்தி உலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் அழித்துக் கொள்கிறீர்களே ஏன்? இதனால் மக்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது? உலக லாபத்தை தவிர, பண லாபத்தை தவிர
மறுமை வாழ்க்கை பாழாய் போய்விடுமே. ஜின்கள்ல நல்ல ஜின் இருக்குது, கெட்ட ஜின் இருக்குது. ஜின்னு இனத்தையே நாம் கெட்ட ஜின்னு இனத்தையே அழிச்சிருவோம், ரெண்டுமே மோசமானது தான். இப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி ஒரு இஸ்லாத்தின் அடிப்படை கூட தெரியாத அளவிற்கு இந்த ஆவிகளின் டாக்டர் உளறுவதை பார்க்கிறோம். ஜின்னை முதல்ல கட்டுப்படுத்த முடியுமா, அல்லது ஜின்கள் கண்களுக்கு தான் தெரியுமா? அது ஒரு நீண்ட ஒரு சப்ஜெக்ட். ஜின்கள் குறித்து பேசுவதாக இருந்தால் அவர்கள் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. நல்ல ஜின்கள் உண்டு, கெட்ட ஜின்கள் உண்டு. யாருமே மனிதர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. இது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ஜின்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஜின்களை பார்க்க முடியும். ஜின்னு தான் ஆவி வடிவத்தில் வருது, பேய் பிசாசு வடிவத்தில் வருது. என்ன ஆதாரம்? பேயின்னு ஆரம்பித்து பிசாசுன்னு ஆரம்பித்து ஆவியில் போய் நின்று அடுத்து ஜின்னுக்கு உளறி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவருடைய அந்த சிந்தனை ஏமாற்றுவதற்காக எவ்வளவு தூரம் செல்கிறது என்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்தின் பார்வையில் ஜின்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாத, அவர்கள் கண்களுக்கு தெரியாத, புலப்படாத ஒரு படைப்பு. மறைவானவற்றை நம்ப வேண்டும். அது இல்முல் கைபு, அது மறைவான ஞானம், மறைவான விஷயம். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால், உண்மையான இஸ்லாமியன் என்று சொன்னால் வெளிப்படையானதையும் நம்புவான். அல்லாஹ் மறைவாக இருக்கிற சில விஷயங்களை நம்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான், அதையும் நம்புவான். அல்லாஹுவின் தூதர் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சஹி புகாரியில் 461வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நேற்று இரவு இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின்னு என் முன்னால் தோன்றி திடீரென்று என்னுடைய தொழுகையை கெடுக்க முயன்றது. இஃப்ரீத் என்ற ஒரு ஜின்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னால் தோன்றி தொழுகையை கெடுக்க முயல்கிறது. அப்போ அதை பிடிப்பதற்கான சக்தியை இறைவன் எனக்கு வழங்கினான். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சக்தியை இறைவன் கொடுக்கிறான். காலையிலே நீங்கள் அனைவரும் அதை காண வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளிவாசலுடைய தூணில அதை கட்டி வைக்க எண்ணினேன். உங்கள்கிட்டலாம் அந்த ஜின்னை காட்டிடுவோம் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்த சக்தியை பெற்றுக்கொண்டு அந்த ஜின்னை கட்டி வைக்க நான் முயன்றேன். ஆனால் எனக்கு ஒரு நபியின் பிரார்த்தனை நினைவுக்கு வந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அவர்களுக்கு ஜின்களை இறைவன் வசப்படுத்தி கொடுத்தான். இது நபிமார்களுக்கு இறைவன் செய்கிற அற்புதம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கால ரப்பிகு ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹத், எனக்கு பிறகு மிம்பஅதி எவருக்குமே கொடுக்கப்படாத ஒரு ஆட்சியை எனக்கு நீ வழங்கு இறைவா. எனக்கு பிறகு வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சி மாதிரி, பாக்கிய மாதிரி எனக்கு வழங்கி இறைவா. இன்னக அன்தல் வஹாபு, இறைவா நீயே கொடை வல்லல் என்று பிரார்த்தனை செய்தார். எனக்கு கிடைச்ச மாதிரி வேற யாருக்கும் கொடுக்காத இறைவா அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு துவா செஞ்சாங்க. அந்த துவா எனக்கு நினைவுக்கு வந்தது. சகோதரர் சுலைமான் அவர்களின் பிரார்த்தனை எனக்கு நினைவுக்கு வந்ததால் அந்த இஃப்ரீத் என்ற ஜின்னை அடித்து விரட்டிட்டேன். நான் அதை கட்டி போடலை, உங்களுக்கெல்லாம் காட்டணும்னு நான் முயற்சி செய்யலை. இது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்போ ரசூல்லாவே ஒரு ஜின்னை கண்ட்ரோல் பண்ணணும், அதை கட்டி போடணும், அதை மக்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி காட்டணும் அப்படின்னு விரும்பலை. அப்போ ஆவிகளின் டாக்டராக இருக்கிற உங்களால் மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும்? எப்படி நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறீங்க? பார்க்கவே முடியாது என்று குரானிலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தையிலும் சொல்லப்பட்டதற்கு பிறகு ஜின்களை எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதை மாதிரி ஒரு அடுத்து பாருங்க, ஒரு ஸ்டோரி, ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று சொல்கிறார். அவர் சொல்கிற கதையை மட்டும் கேளுங்களேன்.
சுமார் அவனுக்கு ஒரு 4 கோடி ரூபாய் சொத்து உள்ள நபர். அவங்க முன்னோர்கள் ஒரு குடும்பத்துல ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு அடிச்சிட்டாங்க. அவர் எனக்கு போன் பண்ணாரு, உங்களை நான் வந்து சந்திக்கணும்ட்டு. அந்த ஜின்னு, அந்த பேரணாம்பட்டுல இருந்து வந்த ஆளுடைய ஜின்னை உட்கார வச்சு நான் எடுக்கும்போது அவனுக்கு எனக்கு இங்க வாக்குவாதம். புரியுதா? எத்தனையோ பேரை என்ன அசைக்கு பார்த்தான், என்னவோ ஆயிட்டான், நான் ஆக்சிடென்ட்ல சாவச்சிட்டேன், நான் அவனை இது பண்ணிட்டேன், இந்த சோஃபா மேல ஏறி நின்னு நான் பறக்கட்டா, எது அந்த ஜின்னு இந்த சோஃபா மேல ஏறி நின்னு நான் பறக்கட்டான்னா. புரியுதா? நீ பறக்கிறதெல்லாம் வேணாம், நீ உக்காரு, இங்க இருந்து கிளம்புன்னு. உன்னை என்ன பண்றான் பாருன்னா, என் சொண்ட விரல் கூட உன்னால தொட முடியாதுறான்னு. பேய்கிட்ட சவால் விட்டுறீங்க. என்ன சொல்றாரு? 4 கோடி சொத்து இருந்துச்சான். 300 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்களா, ஒரு பாம்பை அடிச்சு கொன்னுட்டாங்களாம். உடனே அந்த பாம்பு ஆவி வடிவத்தில், பேய் வடிவத்தில், பிசாசு வடிவத்தில் வந்துச்சா. சோஃபா மேலே ஏறி நின்று நான் பறக்கட்டா அப்படின்னு கேட்டுச்சா. சோஃபா மேலே ஏறி நின்று கொண்டு நான் பறக்கட்டுமா என்று கேட்டுதான். உடனே அவர் சவால் விட்டாரா, என் சுண்டு வரல கூட உன்னால தொட முடியாது. ஆவிகளின் டாக்டர் சவால் விட்டுருக்கிறார். உடனே அந்த ஆவி சொல்லிச்சா, உன்னை ரத்த வர வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சா. உன்னை பாரு, நான் ரத்த கலரி ஆக்குவேன். அவன் புரியுதுங்களா, ஆக்கிட்டான். இவர் சொன்னாரா, நீ சுண்டு வரல கூட தொட முடியாது, என் சொண்ட விரல் கூட உன்னால தொட முடியாதுறான்னு. பேய்கிட்ட சவால் விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கட்டை காட்டுறார். ஆக்கிட்டான். அந்த ஆவி வந்து என்னை ரத்த வர வைக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால லேசா அடிச்சு விட்டு போயிட்டுச்சு. அதுதான் கையில வந்த ரத்தம். உங்க சுண்டு வரல கூட தான் தொட முடியாத, அப்புறம் எப்படி உங்க கையில ரத்தம் வந்துச்சு? இல்லாது ரத்த வர வச்சுட்டு போயிருச்சு. அதுக்கு கேள்வி கேட்கிறவர் கேட்கிறார், உங்களையுமா ஆவி அடிக்கும்? உங்களையும் பேய் அடிக்குமா? ஏன்டா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பேயால உண்மையில அறைய முடியுமா? ஆமாங்க, நிறைய பேர் அறப்பட்டுக்கிறாங்க. நீங்க வாங்கியிருக்கீங்களா? நான் ஏன் வாங்குறேன்? நான் தான் அதை அடுக்கிறேன். என் கையால தான் அது அடி வாங்கியிருக்கோம். இல்ல, எங்களையெல்லாம் அடிக்காது, நான் தான் பேய விரட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா அதை அடக்குறேனே, அப்புறம் ஏன்டா கையில ரத்தம் வந்துச்சு? இப்படி முன்னுக்கு பின் முரணாய் ஒரு இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கிற விதமாய் மக்களை மூடனாக்குகிற ஒரு செயலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ஆவிய பாட்டில்ல பிடிச்சி வைக்கலாம், பேய் பிசாசை எல்லாம் பாட்டில்ல பிடிச்சி வைக்கலாம். இப்போ கேள்வி கேட்கிறவர் கேட்கிறார், 10 ரூபா பாட்டிலா 20 ரூபா பாட்டிலா, இல்லை எந்த பாட்டில்னாலும் வைக்கலாம். அவன் கிண்டலா கேள்வி கேட்கிறான். பாட்டில் உள்ள வச்சு அப்படியே உள்ள தள்ளுவான். எங்களுடைய பாபா சொல்லி இருக்கிற வழிமுறைகள் இதுதான். நீ பிடிச்சு உள்ள போடு, அவ்வளவுதான். அதுக்கு இந்த மாதிரி 20 ரூபா பாட்டில் யூஸ் பண்ணணும், இல்ல 10 ரூபா பாட்டில்? அதை கூட புரிஞ்சுக்க முடியல. எந்த பாட்டிலா இருந்தாலும் அந்த பாட்டில்ல பேய பிடிச்சி வைக்கலாம், பிசாசை பிடிச்சி வைக்கலாம், ஆவியை பிடிச்சி வைக்கலாம். எந்த பாட்டில் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் அப்படித்தான் பிடிப்போம் என்று இன்னும் சில உருட்டுக்களை, கதைகளை விடுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, திருமுல்லை வாயில்ல ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குமா. கிட்டத்தட்ட 1000 மரணங்களை அவர் பார்த்திருக்கிறாரா. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குமா. இப்படிதான் ஒரு கணவன் மனைவி போய்கிட்டு இருந்தாங்களா, எதுவுமே இல்லையா, போய் மோதிட்டாங்களா, இறந்துட்டாங்களா. மோதுனா அடி பலமா விழுந்தா, தலையில காயம் ஏற்பட்டா, உடல்ல காயம் ஏற்பட்டா இறந்து போகத்தான் செய்வாங்க. இந்த 1000 மர்ம சாவுகளுக்கு காரணம் அங்க இருக்கிற பேய் தான், பிசாசு தான், ஆவிதான்னு உளர்றாரு. முந்தா நேத்து இதே திருமுல்ல வாயில்ல 3 நாளைக்கு முன்னாடி கணவன் மனைவி 2 பேரும் பைக்ல நிக்கிறாங்க. அந்த இடத்துல சுமார் 1000 பேர் இறந்துருக்கிறாங்க ஒரே இடத்துல. நான் ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கிறேன் அந்த இடத்த. கணவன் மனைவி 2 பேர் பைக்ல வந்தாங்க, அந்த வேன்ல இடிச்சாங்க, அவ்வளவுதான். நான் இறங்கி ஓடி போய் அவங்கள போய் பார்க்கலான்றதுக்குள்ள அடுத்தவர் அவர் கையை தூக்கி பாக்குறாரு, கை விட்டு போச்சு. அந்த இடம் அந்த மாதிரி அமானுஷமான இடம். அங்க என்ன இருக்கு அப்படி? இந்த மந்திரவாதிங்க ஒரு ஏரியாலையும் சுடுகாட்டுல இருக்கிற ஆவிகளை அவங்களுடைய படிப்பை படிச்சு அதை கிரகிச்சு எடுத்து அந்தந்த இடத்துல நிக்க வைக்கிறாங்க. வாய்க்கு வந்ததையெல்லாம் அள்ளி விடுவதை பார்க்கிறோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? முன்னாள் சிஎம் ஒரு அம்மா இருந்தாங்களாம், அவங்க இறந்துட்டாங்களாம். இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இறந்ததை இவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம். இந்த ஆவிகளின் டாக்டர் பாபா கிட்ட வந்து கேட்டாங்களாம், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க, அம்மா சாவுல ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ ஆவி பேய் பிசாசு வேலை மாதிரி தெரியுது, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்களாம். தமிழ்நாட்டில் சிஎம்மா இருந்தவங்க திடீர்னு இறந்துட்டாங்க. அவங்க ஒரு பெண் தான்.
அந்த அம்மாவை நீங்க அழிச்சு பேசணும், அவங்க எப்படி இறந்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லி நான் சொல்லிவிட்டேன். இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு நிறைய நீ கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியதானே. நீங்க தான் எல்லா ஆவியையும் பாட்டில பிடிச்சி வைப்பீங்க, பேய் பிசாசை எல்லாம் நீங்க அடக்கி ஒடுக்கி கண்ட்ரோல்ல வைக்கிற ஆள் தானே. இப்படி யாரு இறந்து போயிட்டாங்களோ அவங்கள குழிக்குள்ள இருந்து எழுப்ப முடியாது. பல வருடம் ஆயிருச்சு. நம்ம என்னத்தை சொன்னாலும் சில மூடர்களாக இருக்கிற சிலர் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை எல்லாம் அடிச்சு உளறுவதை பார்க்கிறோம். என்னென்ன டைப் ஆஃப் பேய்கள் இருக்குதுன்னு பட்டியல் போடுறார். பிசாஸ் இருக்கிறது, கொல்லி பிசாஸ் இருக்கிறது, குட்டிச்சாத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏவல் இருக்கிறது, பில்லி இருக்கிறது, சூனியம் இருக்கிறதுன்றார். நீ என்ன சொல்ல வர்ற? இப்ப பேய் பிசாச ஆவி சம்பந்தமா பேசுறியா அல்லது ஏவல் பில்லி சூனியம் சம்பந்தமா பேசுறியா? அது வேற மேட்ரு. சூனியம் வைக்கிறது, ஏவல் வைக்கிறது, இப்படி முன்னுக்கு பின் முரணா ஒரு விஷயத்தை சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அதுல உளறி கொட்டுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பேய்க்கெல்லாம் ஒரு மறைமுக உலகம் இருக்குதா? இது எல்லாமே மறைமுக ஒரு உலகம் இருக்கு, அவன் அங்க சொல்லி ஆகணும். பேய்க்கு ஒரு மறைமுக உலகம் இருக்கிறது. இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகி தலை நசுங்கி ஒரு ஆள் செத்து போயிட்டாரா, தலையே நசுங்கிருச்சான். அவர் ஆவியா வந்தாரா, ஆவியா வந்தா தலை நசுங்கி செத்துட்டதுனால அந்த ஆவிக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சான். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலை நசுங்கி இறந்துருக்கிறாரு, அவர் ஆவியாகி அவரை நம்ம கேட்குறோம் என்ன பேர் உண்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவருடைய எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. அவருக்கே மெமரி லாஸ் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு பேய்க்கு. ஏன்னா அவர் அந்த வண்டியில் அடிபட்டு தலை நசுங்கி போனதுனால. எவ்வளவு வேடிக்கை என்று பாருங்கள். உடனே கேள்வி கேட்கிறவர் கேட்கிறாரு, ஆவிகளுக்கெல்லாம் மெமரி லாஸ் ஆகுமா? ஆமா ஆகும். ஏன்பா அந்த தலை மூளை நசுங்கிருச்சுல்ல. எவ்வளவு ஒரு வேடிக்கை தனமான ஒரு கேலி கிண்டல் தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். மனுஷனா இருந்தா மெமரி லாஸ் ஆகும், செத்தவனுக்கு எதிராக மெமரி லாஸு. செத்தவனுக்கெல்லாம் மூளை குழம்பி போகுமா? மூளை குழம்பி போகும் தானே. அவன் தலை தான் நசுங்கிருச்சில்ல, மூளை நசுங்கிருச்சில்ல அப்படின்னு பயங்கரமா கதையாய் அள்ளி விடுவதை பார்க்கிறோம். பேயால அறைய முடியுமா அப்படின்னா அறைய முடியும். அப்படியெல்லாம் சில விஷயங்கள் சொல்வதை பார்க்கிறோம். எக்கச்சக்கமான ஆவிகள் எல்லா இடத்துலையும் சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்றார். அதுல நல்ல ஆவி இருக்குது, கெட்ட ஆவி இருக்குது. இங்க கூப்பிட்டா கூட வரும் அப்படின்றார். பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஆவிகளின் பாபா என்ன பண்றாரு, இங்க கூப்பிட்டா கூட வரும் அப்படின்றார். சரி, அந்த நெறியாளர் கேட்கிறார், கூப்பிடுங்க, இங்க ஒரு கெட்ட ஆவிய கெட்ட பேய கூப்பிடுங்க அப்படின்ன உடனே எக்கச்சக்கமான ஆவிங்க எங்க பார்த்தாலும் சுத்தினே தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் இங்க கூப்பிட்டாலும் வரும், எல்லாமே நல்லதும் வரும் கெட்டதும் வரும். இப்போ ஒரு கெட்டதை கூப்பிடுங்க. இங்கதான் நாம கூர்ந்து கவனிக்கணும். இஸ்லாத்தை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்துகிறார் என்று பாருங்கள். வாயில ஏதோ உளர்றார், முஸ்லிம் தானே, ஏதோ அரபு வார்த்தை மாதிரி உளர்றாரு. உளறிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதுன்றார். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா ஷஃபியனா ஹபீபனா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யஹதன் சமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு யா ஹய்யூ யா கய்யூம். ஓடு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்றார். யா ஹய்யூ யா கய்யூம்ன்றாரு. சொல்லிட்டு அந்த ஆவி கூட பேசுறாராம். யாரு, என்ன பேர் உண்டு அப்படின்றார். என்ன பேர் உண்டு? சத்தமா கேட்கல, காதுல விழலையா, சத்தமா. அது நம்ம காதுலாம் ஒன்னும் கேட்கல, கேள்வி கேட்டவர் காதுலையும் கேட்கல. லலிதா. லலிதா இவரே ஒரு பேரை வைக்கிறார். எப்படி இறந்த? எப்படி இறந்த? தூக்கு மாட்டீங்கன்னா? தூக்கு மாட்டிக்கினா அப்படின்றார். ஆமா, தூக்கு மாட்டிக்கிட்டு தான் செத்தன அந்த ஆவி சொல்லுது போல. உடனே எதுக்காக தூக்கு மாட்டிக்கின அப்படின்றார். எதுக்காக தூக்க மாட்டீங்கன? எதுக்காக தூக்கு மாட்டிக்கின? குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை. யாரை பிடிக்கிறதுக்காக சுத்தி நிற்கிற? இதெல்லாம் டீலிங் நடக்குது. அவர் மட்டும் ஏதோ தனி உலகத்துல லூசு மாதிரி மரகலண்டவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார். உடனே குடும்ப பிரச்சனைன்னா அவன் என்ன பண்ணான் அப்படின்றார். எவனோ ஏதோ பண்ணியிருக்கான் போல அந்த லலிதாவை, அது ஏதோ குடும்ப பிரச்சனை போல. உடனே சொல்றாரு, வேணாம் பழி வாங்காத, போயிரு, வேணாம் சொல்றது கேளு, இல்லைன்னா உன்னை எரிச்சிருவேன் அப்படின்றார். நான் என்ன கேட்கிறோம், நாங்க பகிரங்கமா உங்களிடத்தில் சவாலாய் கேட்கிறோம்,
ஜமாத் தௌஹீத் ஜமாத் சார்பாக இது மாதிரி ஆவிகளின் டாக்டர், பாவிகளின் டாக்டர், பேய்களின் டாக்டர், பிசாசுகளின் டாக்டர் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு பகிரங்கமாய் சில விஷயங்களை அறைகூவல் விடுகிறோம். இதே மாதிரி கண்ணுக்கு முன்னாடி யாரெல்லாம் கெட்ட ஆவியா இருக்கிறாங்களோ நல்ல ஆவியா இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் வர வைங்க, கண்ணுக்கு முன்னாடி காட்டுங்க, அவங்க பேசுகிறத மற்றவர்களுக்கு கேட்க வைங்க. அது எப்படி கேட்கணும்? இப்போ உங்கள் கையில் கட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆவிகளின் டாக்டராக இருக்கிற பாபா என்னை ஒரு ஆவி அடிச்சிருச்சுன்னு கையில் ஒரு கட்டு போட்டிருக்கிறீங்கல்ல, இதே மாதிரி பகிரங்கமாக புறச்சாதனத்தின் அடிப்படையில் மக்களுக்கு முன்னாடி உங்கள் மூஞ்சில் அடிக்கணும், ரத்தம் வரணும், அல்லது உங்கள் நெஞ்சில் அடிக்கணும், உங்கள் உடலில் காயம் ஏற்படணும், அப்படி காட்டிட்டு போயிருங்க. இப்படி ஒன்றை நிரூபித்து விட்டால் நீங்கள் சொல்வது பேய், பிசாசு, ஆவி, அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று மக்கள் நம்பிட்டு போகட்டும். நீ ஏதோ கையில் ஒரு வெள்ளை துணியை வச்சு கட்டிட்டு வருவியா? அதே மாதிரி நீ யாரு, எங்க செத்த, குடும்ப பிரச்சனையா, அந்த பிரச்சனையா? பகிரங்கமாய் அறைகூவல் விடுகிறோம். உங்களை இப்படி கையில் கட்டிட்டு நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடி சும்மா வாங்க, உங்க காலில் அடிக்கட்டும், ரத்தம் வரணும், கண்ணுக்கு முன்னாடி வரணும், தலையில அடிக்கணும், தலையில இருந்து ரத்தம் வரணும். இப்படி ஒரு ஆவி, இப்படி ஒரு பேய், பிசாசு ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் நிரூபித்து விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் சொல்லுகிற வாதங்களை மக்கள் ஏற்க போறாங்க. இது சாத்தியமா? இல்லவே இல்லை. அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இது மாதிரி இது போன்ற பலதரப்பட்ட உளறல்களை எல்லாம் இவருடைய பேச்சுக்களின் மூலமாய் மக்களை ஏமாற்றுகிற காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான ஆட்களை, அதுவும் பெயர் தாங்கி முஸ்லிமாய் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப நாம் தெளிவாய் சொல்வது என்னவென்றால், இஸ்லாத்தின் பார்வையில் பேய், பிசாசு, ஆவி, கொல்லி பிசாசு இதற்கெல்லாம் இடமே இல்லை. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இப்படி பேய் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது, அதே போன்று பழிவாங்குகிற சில காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்று யாரேனும் நம்பினால் அவர் அல்லாஹுவிற்கு மாறு செய்கிறார், இறை வசனத்தை குழி தோண்டி புதைக்கிறார், இறை தூதரின் கூற்றுக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதை நாம் தெளிவாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், எவ்வளவு கண்ணியமான மார்க்கம், மூட நம்பிக்கையை தகர்த்தெறிந்த மார்க்கம் இஸ்லாம். இறை தூதர் தன்னுடைய இறுதி பேருரையிலே சொன்னார்கள், இந்த ஆவி பேரால, பேய் பேரால, பிசாசு பேரால ஏமாத்துறவங்க எல்லாம் இந்த செய்திகளை காதுகளில் கேட்கணும். நபிகளார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், குல்ல ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை கால மூட பழக்க வழக்கங்கள் அத்துணையையும் ஒன்று விடாமல், தாயத்து, தகடு, பேய், பிசாசு, ஆவி எல்லா விஷயங்களையும் தஹ்த கதமைய மௌதூர், என் கால்களுக்கு கீழாக புதைத்து விட்டேன் என்றார்கள். எவ்வளவு அழகான செய்தி. அறியாமை காலத்தில் நீ எதெல்லாம் நம்புனியோ, ஏவலு, பில்லி, சூனியம், பேய், பிசாசு, ஆவி, தாயத்து, தகடு எல்லாவற்றையும் என் கால்களுக்கு கீழாக புதைத்து விட்டேன். புதைச்சதை நீ தோண்டி எடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா? இப்போ இஸ்லாமிய பெயர்தாங்கியாய் இருந்து கொண்டு இது போன்ற காரியங்களை செய்பவர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். இறுதியாய் நாம் சொல்லிக் கொள்கிறோம், மாற்று மத எனதருமை தொப்புள் கொடி நண்பர்கள், மாற்று மத உறவுகள், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இஸ்லாத்தில் பேய், பிசாசு, ஆவி இந்த நம்பிக்கைக்கு இடமே கிடையாது. இறந்த உயிர் இறைவனின் கைவசம் இருக்கும், அதை இறைவன் திரும்ப கொடுக்கவே மாட்டான், அதை தன் கைவசம் வைத்திருக்கிறான். இதுதான் இஸ்லாத்தின் நம்பிக்கை. இஸ்லாத்தின் பெயரால், இஸ்லாமியர்களின் பெயரால் சிலர் தர்காவில் அமர்ந்து கொண்டோ, அதே போன்ற ஆவிகளின் டாக்டர், நான் பேயை, பிசாசை ஓட்டப் போகிறேன் என்கிற பெயரால் இருந்து கொண்டோ யாரேனும் ஏமாற்றினால் அவர்களை நம்பாதீர்கள். அவர்கள் செய்வதற்கும் இஸ்லாத்திற்கும்
முனை அளவிற்கு கூட சம்பந்தம் இல்லை என்பதை இந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் மூலமாய் எடுத்துரைத்து மூட நம்பிக்கைகளை குளிதோண்டி புதைப்போம். பேய் பிசாசு ஆவிகளின் நம்பிக்கைகளை இது போன்று ஏமாற்று பேர் வழிகளிடமிருந்து மக்களை மீட்டெடுப்போம், பாதுகாப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் நேர்வழி வழங்குவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.